நான் உங்க நாகராஜ். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஜெயின் மடத்துக்குள்ள ராஜராஜ சோழனோட தங்கை குந்தவையோட அரண்மனை இருந்த இடத்துல ஒரு யட்சினி வழிபாடு நடக்குது. இங்க ஜெயின் ஒருத்தர் வரவங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்றாரு. நோய்களை தன்னோட உடம்புக்கு மாத்தி நோயாளிகளை குணப்படுத்துறாரு. குங்குமத்துல வரும் வாசனைய பார்த்தே நடக்க போறதையெல்லாம் சொல்றாரு. அந்த வித்தியாசமான நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கத்தான் நான் இப்போ பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஜெயின் மடத்தில் யட்சினி வழிபாடு. சக்தி இறங்கி நோய் தீர்க்கும் ஜெயின் பிரமுகர். எல்லா பூஜையும் முடிச்சுட்டு பீரோ சாபிதம் பண்றதுக்கு போகும்போது கையால் அப்படியே பிளேடால் ஆட்ட மாதிரி ஆயிடுச்சு. செய்வினை பூஜையில் கத்தி வெட்டு விழும் பயங்கரம். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில இருந்து 19 கிலோமீட்டர்ல இருக்கு திருமலை. இங்க மலை அடிவாரத்துல ஜெயின் மடம் ஒண்ணு இருக்கு. தீர்த்தங்கரர்னு சொல்லப்படும் 24 பேரைத்தான் ஜெயின் மக்கள் வழிபட்டுட்டு வராங்க. அந்த தீர்த்தங்கரர்களோட பல உருவச்சிலைகள் இந்த மடத்துல வழிபாட்டுல இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க யட்சினிகளுக்கு வித்தியாசமான ஒரு கோயில் இருக்கு. நான் உள்ள போய் பார்த்தேன். 7 அடியில 5 அம்மன் சிலைகள் அமைக்கப்பட்டிருந்தது. பார்க்கவே வித்தியாசமா இருந்தது. இந்த கோயில தான் ஜெயின் ஒருத்தர் மேல சக்தி இறங்கி வரவங்களுக்கு நடக்க போறதையெல்லாம் கரெக்டா சொல்றதா எனக்கு சொல்லி இருந்தாங்க. அத பார்க்கத்தான் நான் இங்க வந்திருக்கேன். இவர்தான் சுவாமி தவளகீர்த்தி, இந்த ஜெயின் மடத்தோட பீடாதிபதி. ரொம்பவே சிம்பிளா இருக்காரு. நான் இவர்கிட்ட ஜெயின் கோயில்ல வாக்கு சொல்ற ஆச்சரியத்தை பத்தி விசாரிச்சேன். ஜீனதத்தன் அப்படிங்கிறவர் மேல ஒரு சக்தி இறங்கி இங்க வரவங்களோட பிரச்சனைகளுக்கு வாக்கு சொல்றத பத்தி சொன்னாரு. பொதுவாக ஜெயின் கோயிலில் வந்து இந்த அருள் வாக்கு இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இருக்காது. ஆனால் இந்த கோயிலில் ஒருத்தருக்கு பத்மாவதி அம்மன் வந்து அருள் வாக்கு சொல்கிறாரு அப்படின்ற அந்த எங்களதில் என்னன்னு சொன்னா, தீர்த்தங்கரெல்லாம் வீத்தராகிகள். அவங்க கையில் எதுவுமே கிடையாது. அந்த இடத்துல துறவரத்துக்கு தான் வழியை தவிர வேற எதுவுமே கிடையாது. ஆன்மீகம் மட்டும்தான் தவிர மீது எதுவுமே இருக்காது. அதனால இங்க அம்மன் கோயில் இருக்கிறதுனால அம்மன் கோயிலில் மட்டும்தான் அது நடக்குமே தவிர மீது எந்த இடத்துலையும் அது நடக்காது. 24 தீர்த்தங்கரரும் ஞான வாழ்க்கைக்கு மட்டும்தான் வழிகாட்டுவாங்க. அதனால இல்லறவாசிகளோட பிரச்சனைகளை தீர்க்கத்தான் இங்க ஒரு யட்சினி கோயில் அமைக்கப்பட்டிருக்கு. சோ சக்தி வழிபாட்டுல இப்படி வாக்கு சொல்லணும்னு இவர் சொல்றதே ஒரு புதுமையா தான் இருக்கு. இந்த யட்சினி கோயில்ல வராகி, குஷ்மாண்டினி, ஜுவாலா மாலினி, சக்ரேஸ்வரி, பத்மாவதி இப்படி 5 சக்திகளோட வடிவங்கள் வழிபாட்டுல இருக்கு. இதுல வராகி அம்மன் இங்க வர காரணம் ராஜராஜ சோழன்னு சொல்றாரு தவளகீர்த்தி சுவாமி. இதுல ஏன் வாராகி வந்தால் அன்று நாங்கள் யோசனை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இந்த இடம் இருக்குது பாருங்க. முக்கியமாகி ராஜராஜ சோழன் ராஜன் என்ன இருக்கிறானோ அவனு எல்லா மதத்தையும் சேவை செய்தாலும் கூட சமண மதத்துக்கு விசேஷವಾಗಿ தியானம் கொடுத்து செய்திருந்தான். அந்தந்த கோவிலுக்கு வேண்டிய பூஜா புரஸ்காருக்கு வேண்டிய நிலங்களும் பொருள்கள் எல்லாம் கொடுத்து காப்பாற்றி நின்றான். அப்போ என்னன்னா, இந்த திருமலை க்ஷேத்திரத்தில் ராஜராஜ சோழனுடைய தங்கை குந்தவை இந்த இடத்துல அரமனை கட்டி வாழ்ந்துருக்கிறான். கோயில் இந்த இடத்துல கட்டி வாழ்ந்துருக்கிறான். அப்போ பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழனுடைய குலதெய்வம் எதுன்னா வாராகினி தேவி தான். அதனால தான் திருமலைக்கு வாராகி ஏன் குழந்தை வடிவத்தில் வந்ததுன்னா இதுதான் காரணம். அந்த இடத்துல அமர்ந்துருக்குது அந்த. அதனால இந்த கோவில் பேர் கூட குந்தவைஜினாலுன்னு தான் பேரே. ஏன்னா அது குந்தவையினால கட்டப்பட்டதுனால. இவர்தான் ஜீனதத்தன், இந்த ஜெயின் மடத்துல வாக்கு சொல்றவரு. நான் அவரோட பேச தொடங்கினேன். இவரு மேல்மலையனூர் பக்கத்துல ஒரு கிராமத்தை சேர்ந்தவரு. 1984 இவருக்கு பத்மாவதி தாயாரோட காட்சி கிடைச்சிருக்கு. அப்ப இருந்து எதிரில இருக்கிறவங்களோட வாழ்க்கையில நடக்க போறதெல்லாம் இவருக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. எனக்கு 1984 பத்மாவதி அம்மன் காட்சி கொடுத்தது. 1984 தொடக்கத்துல இவரோட குடும்பத்துல இருக்கிறவங்க இப்படி இவர் வாக்கு சொல்றத விரும்பல.
அதனால இவருக்குள்ள அடுத்தவங்களுக்கு நடக்க போறத பத்தி தெரிஞ்சாலும் அதை வெளியே சொல்லாம இருந்திருக்காரு. அப்பதான் இவரோட குடும்பம் சிரமத்துக்கு ஆளாகிருக்கு. வாயை திறந்து சொல்லாதால் என் குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டத்தை அனுபவிக்க வந்தது. எதனால? அது வாயை திறந்து சொல்லலை, வாக்கு சொல்லலைன்னு. அப்போ எங்கள் அண்ணன் வீட்டுக்கு எதிரில் ஒரு அம்மா இருந்தது, அவங்க குறி சொல்லுவாங்க. அவங்கக்கிட்ட போகும்போது 1,00,000 ஒருத்தருக்கு தான் அந்த பவர் உண்டு, நீங்கள் வாயை திறந்து சொல்லிக்கினே வாங்க, உங்கள் குடும்பம் நல்லா இருக்குன்னாங்க. அதை சொல்லிக்கினே இருக்கிறேன். கடந்த 17 வருஷங்களா ஜீனதத்தன் இங்க இருக்காரு. இந்த யட்சினி கோயில் கட்டவும் இங்க நடந்த ஒரு அமானுஷ்ய சம்பவம் தான் காரணம்னு சொன்னாரு ஜீனதத்தன். சிறுமி ரூபத்துல இங்க ஒரு காட்சி கிடைச்சிருக்கு. அதுதான் இங்க 7 அடி உயரத்துல 5 சக்திகளுக்கும் கோயில் எழுப்பி வழிபாடு செய்யணும்னு உத்தரவு கொடுத்திருக்கு. நடு பில்லராண்ட குழந்தை வடிவில் சாயங்காலம் 6 மணிக்கு ஒரு தங்க கிண்ணத்தில் குழந்தை சாப்பிட்டுன்னு இருந்தது. ஒரு 4 குழந்தைகள் பார்த்துட்டு சாமியார்கிட்ட போய் சொல்லிட்டு வரங்காட்டியும் அந்த குழந்தை அவ்வளோ ஜொலிப்பாக இருக்குதுன்ட்டு அந்த கர்நாடகக்கார் கிட்ட போகும்போது அது சொரூபமாக போயிட்டு மேலே போயிட்டு கீழே பார்த்தா சிங்க பாதமும் அம்மன் பாதமும் இருந்தது. அதை ரவுண்ட் பண்ணி இது பண்ணாங்க. சாமி சென்டரில் இருக்குதாதான். சாமிஜி அப்புறமா தியானத்தில் உட்காந்து பார்க்கும்போது நீங்கள் இங்கே கோயில் கட்டணும், 6 மாதத்தில் முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னாங்க. இங்க இருக்கிற தர்மதேவி சிலையில இருக்கிற குழந்தைதான் இங்க தூண் இருக்கிற பகுதியில காட்சி கொடுத்ததா இவங்க சொல்றாங்க. அம்மன், சக்தி, யட்சினி இப்படி ஏதேதோ சொல்றாங்க. ஆனா இதோட வித்தியாசங்களை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. நான் தவளகீர்த்தி சாமி கிட்ட இதுக்கான விளக்கங்களை கேட்டேன். சாதாரண மனிதர்கள் இறந்து போனா ஆவின்னு சொல்றோம். ஆனா இறந்து போன சிலர் தெய்வ நிலைக்கு உயர்வாங்க, அவங்கள தான் யட்சினின்னு குறிப்பிடுறாங்க. அப்படி இந்த பகுதியில வாழ்ந்து தற்கொலை செய்து கொண்ட ஒரு ஜெயின் பெண்மணி தான் இந்த யட்சினிகள்ல ஒருத்தர்னு சாமி சொன்னதும் தான் எனக்கு ஏதோ கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி இருந்தது. இந்த 5 அம்மன்கள் யாரு? இந்த 5 அம்மனரு கூட யக்ஷினிகள் தான். யக்ஷினின்னு ஏன்னா தேவதைகள் பல ஜாதிகள் உண்டு. யக்ஷன், யக்ஷி, பூதா, பிசாச்சி, வெந்தரா, டாக்கினி, ஷாக்கினி, இதே தர பல ஜாதிகள் உண்டு. அதில் இவங்கெல்லாம் யக்ஷினி ஜாத்திகள். இந்த யக்ஷினி ஜாத்திகள் மட்டும்தான் தார்மீக ரீதியாகி ஆன்மீக ரீதியாகி மக்களுக்கு நன்னதை செய்வாங்க. மீதி இந்த பூத்தா, பிசாச்சின்ற ஜாத்திகள்லாம் தொந்தரவு தான் அதிகமாக பண்ணுவாங்க. அதனால தான் அந்த யக்ஷினிகளை வச்சு பூஜை பண்ணுறது அந்த இல்லற வாழ்க்கைகளுக்கு நல்லது. நான் இங்க வந்தது ஜீனதத்தன் உடம்புக்குள்ள ஒரு சக்தி இறங்கி வரவங்களுக்கு நடக்க போறதையெல்லாம் சொல்றத பார்க்கத்தான். இன்னைக்கு பௌர்ணமி, அதனால இன்னைக்கு நைட்டு தான் அப்படி நடக்கும்னு நான் கொஞ்சம் கேஷுவலா கோயில சுத்தி பார்த்துக்கிட்டு இருந்தேன். அது வரைக்கும் என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த ஜீனதத்தன் கோயிலுக்கு சிலர் வந்ததை பார்த்துட்டு அவங்கள கவனிக்க போனாரு. திடீர்னு நான் கவனிச்சப்பதான் ஜீனதத்தன் வினோதமான சத்தம் போட்டுக்கிட்டு தனக்குத்தானே தன்னோட முதுக அடிச்சுக்கிட்டு இருந்தாரு. நான் அதிர்ச்சியோட கிட்ட போய் பார்த்தேன். விசாரிச்சதும் தான் இப்ப வந்திருக்கிறவருக்கு முதுகு வலி, அதுக்காக இங்க ட்ரீட்மெண்ட் நடக்கிறதா சொன்னாங்க. இவரு சுகுமாரன். இவருக்கு முதுகு பகுதியில வலி இருந்திருக்கு. இங்க வந்ததுமே அதை கண்டுபிடிச்ச ஜீனதத்தன் அதை இப்போ தன்னோட முதுகுக்கு டிரான்ஸ்பர் செஞ்சு சரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. கடைசியா வலி குறைஞ்சிருக்கான்னு கேட்டுட்டு தன்னோட பிரிஸ்கிரிப்ஷனை சொல்ல ஆரம்பிச்சாரு. இப்போ வலி எப்படி இருக்கு? 13 நாள் காலையில் தூங்கி எழுந்து பகவான் நினச்சி ஒரு டம்ளர் தண்ணி வச்சுட்டு குடிங்க. நாளைக்கு உங்களுக்கு ஆரஞ்சு ஜூஸ் வரும். 3 நாளைக்கு ஆரஞ்சு ஜூஸு, 5 நாள் சாத்துக்குடி ஜூஸ் வரும். வீட்டுல ஒரு டம்ளர் தண்ணி வச்சு பிரார்த்தனை செஞ்சு குடிச்சா அது ஜூஸாகவும் இளநீராகவும் மாறும்னு இவர் சொல்றதையெல்லாம் என்னால நம்பவே முடியல. கடைசியா அந்த தண்ணி கசப்பா மாறுனா நோய் பரிபூர்ணமா குணமாயிட்டதா இவர் சொல்றாரு. 6ஆம் நாள் 5, 3, 8 போச்சுன்னா 9ஆம் நாள்லேருந்து இளநீர், குறும்ப இளநீர், உப்பு கலந்த மாதிரி ஒரு நாள் வரும். அதுக்கப்புறம் நல்ல ஸ்வீட்டான ஒரு இளநீர் வரும். அதுக்கப்புறம் கசப்பு வரும். அதனால் உங்களுக்கு வியாதி கடைசி வரைக்கும் இல்லை, தூக்கத்தில் உங்களுடைய ஆன்மா பிரியும்.
இப்போ ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, அங்கே பில்லி சூனியம் வச்சுருக்காங்கன்றது உங்களுக்கு எப்படி தெரிய வரும்? அது உடம்பு பூரா கீறி எடுத்து பூனை காசுக்குன்னு ஒன்று இருக்கும். அது உடம்புல பட்டா எரியும். அது மாதிரி இருக்கும். அது மாதிரி இருந்தால் நான் எழுந்து வெளியே வந்துடும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் தொடர்கிறது. இன்னைக்கு நான் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற திருமலை அடிவாரத்துக்கு வந்திருக்கேன். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில இருந்து 19 கிலோமீட்டர்ல இருக்கு திருமலை. இங்க மலை அடிவாரத்துல இருக்கிற ஜெயின் மடத்துல யட்சினி வழிபாடு நடக்குது. அதுல ஒரு ஜெயின் பிரமுகர் உடம்புக்குள்ள சக்தி இறங்கி பிரச்சனைகளையும் நோய்களையும் வித்தியாசமான முறையில தீர்க்கிறாரு. அதையெல்லாம் தான் இப்ப நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஜீனதத்தன் உடம்புக்குள்ள சக்தி இறங்குனதும் இவரு குங்குமத்தட்டை எடுத்துக்கிறாரு. அத கையால தட்டி தட்டி என்ன உருவம் தெரியுதுன்னு கேக்குறாரு. இதில் என்ன இருக்கு? தேவி இருக்கு. எந்த தேவி? தர்மதேவி. இது தர்மதேவி. அடுத்த சிலருக்கு அவங்களோட உள்ளங்கையில குங்குமத்தை கொட்டி என்ன உருவம் தெரியுதுன்னு கேக்குறாரு. பாத்துக்கிட்டு இருந்த எனக்கு ஒரு உருவமும் தெரியல. ஆனா அதையெல்லாம் இங்க சொல்ல முடியாது. அடுத்து இங்க கையில தூவற குங்குமத்துல இருந்து ஆளுக்கு ஒரு வாசனை வரும்னு சொல்றாங்க. அப்படி இங்க வந்திருந்த சிலருக்கு சில வித்தியாசமான வாசனைகள் வந்ததா எனக்கு சொன்னாங்க. நம்ம கையில் குங்குமம் கொடுப்பாங்க. குங்குமம் வாங்கணும்னே உங்களுக்கு என்ன வாசனை வருது, என்ன மனம் வருதுன்னு கேட்பாங்க. நம்ம சொன்னோம்னாக்க அவுத்து அந்த மாரி அந்த வரல் வாக்கு சொல்கிறாங்க. அவங்க குங்குமத்தோட ஸ்மெல்லை வச்சு தான் ஸ்மெல் வச்சு சொல்கிறேன். நமக்கு அந்த ஸ்மெல் வரும். என்ன 5 விதத்தில் வரும். அது வந்து என்ன வாசனை நம்ம சொல்கிறோமோ அதை வச்சு உங்களுக்கு இது நடக்கும்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அது நடக்குது. அது மாதிரியே நடக்குது. முதல் தடவை நீங்கள் வரும்போது குங்குமம் கொடுத்தோன்னு உங்களுக்கு என்ன ஸ்மெல் வந்தது? எனக்கு வந்து மல்லிப்பூ வாசனை வந்தது. நீங்கள் அருள்வாக்கு கேட்கும்போது உங்களுக்கு குங்குமம் கொடுத்தாரு. ஆமாங்க. உங்களுக்கு என்ன ஸ்மெல் வந்து? எனக்கு நல்ல ஒரு சாமந்தி ஸ்மெல்லு, ஒரு டைமில் சம்பங்கி வாசனை, ஒரு நேரத்தில் வந்து இந்த வித்தியாசமான ஒரு பூ, அது நம்மளால் விவரிக்க முடியாது. அதுபோல் நல்ல ஒரு வாசனை வரும் நமக்கு. குங்குமத்துல பலவிதமான பூ வாசனைகளை தவிர துர்நாற்றம் வந்தா அவங்களுக்கு பில்லி சூனியம், செய்வினை மாதிரியான மாந்திரிக பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்றாரு ஜீனதத்தன். குங்குமத்திலே வாசனை பல விதமான வாசனைகள் வரும். நீங்கள் கேட்குறீங்களா என்ன வாசனை வருது, என்ன வாசனை வருது, எதுக்காக? அந்த வாசனை வச்சு தான் நாங்கள் சொல்ல முடியும். மல்லிகைப்பூ வரலாம், தாழம்பூ வரலாம். சரி இல்லைன்னா வந்து கெட்ட வாசனை, சாக்கடை சேரு, நரகல், சுத்தம் வரும். கண்டிப்பாக வரும். அந்த குங்குமத்தை கொடுக்கும்போது அது குங்குமத்தில் வரும். அதை வச்சு நாங்கள் சொல்லுவோம். தான் செய்வினையை எடுக்கிறதில்ல, மொத்தமா க்ளோஸ் பண்றேன்னு சொல்றாரு ஜீனதத்தன். அதுக்காக குறிப்பிட்ட அந்த வீட்டை பயன்படுத்தாம 180 நாட்களுக்கு பூட்டியே வச்சிருக்கணுமா. அதுக்கப்புறமா தான் பூஜை செஞ்சு அந்த செய்வினைய முழுசா அழிக்கலாம்னு இவர் சொல்றது ஒரு புது தகவலா இருக்கு. அதுக்கு என்ன மாதிரி சொல்யூஷன் அதை எடுக்கிறதுக்கு? அதுக்கு அதுதான், அதை வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குதுன்னா 180 நாள் வீட்டை பூட்டிடணும், பூட்டி வச்சிடணும். ஆமாம், விளக்கு கிழக்கு எதுவும் போடக்கூடாது. அது அவங்க கனவுல வந்து நான் போயிடுறேன், கது திறந்து விடணுவாங்க. கது திறந்து விடக்கூடாது. கது திறந்து விட்டாங்கன்னா யார் திறக்கிறாங்களோ அவங்கள க்ளோஸ் பண்ணிட்டு போயிடும். அப்புறம் அது எப்படி திறக்க? 180 நாள் திறக்கக்கூடாது. அதுக்குள்ளே அதுவாக க்ளோஸ் ஆகிடும். அதுக்குள்ளே அது வேறு மாதிரி ஆகிடும். 180 நாள் சாப்பாடு இல்லைன்னா என்ன ஆகும்? அதுக்கு என்ன மாதிரி சாப்பாடு இருக்கும்? என்ன சாப்பிடுன்னு தெரியாது ஐயா. ஆனால் பூட்டியே வச்சுருக்கணும் உள்ளே. இப்போது வெளியே போகக்கூடாதுன்னு ஒரு இது போட்டோம்னா நம்ம என்ன ஆகும்? இது அம்மன் உங்களுக்கு சொன்ன இது வழி. ஒருத்தருக்கு பண்ணி அந்த குடும்பம் நல்லா இருக்கும். அங்கே வீட்டுக்குள்ளே யாரும் தங்கக்கூடாது, போய் ஒன்றும் இருக்கக்கூடாது. தீபம் விளக்கு கூட போடக்கூடாது. ஏன்? விளக்கு போட்டால் என்ன ஆகும்? அது திருப்பி அதுக்கு உயிர் அந்த மாதிரி. விளக்கு போட்டாலே உயிர் வந்துடும் அதுக்கு. அப்படி செய்வினை கோளாறு இருக்கிறவங்க வீட்டுக்கே போய் சில பூஜைகளை செய்யறாரு ஜீனதத்தன். அந்த வீட்டுல செய்வினை இருந்தா இவரோட உடம்புல காயங்கள் ஏற்படும், அரிப்பு ஏற்படும்னு சொல்லி மிரள வச்சாரு. இப்போ ஒரு வீட்டுக்கு போறீங்க, அங்கே பில்லி சூனியம் வச்சிருக்காங்கன்றது உங்களுக்கு எப்படி தெரிய வரும்? உடம்பு பூரா கீறி எடுத்து. உங்கள் உடம்பா? என்ன கீறி எடுக்குன்னா? அதாவது வந்து இப்போ சொரிஞ்சல்னா எப்படி ஆகிடும்? ஆமாம், நல்ல நகை இருந்து இது பண்ணால் என்ன ஆகும்? கீரல் ஆகும்னு அந்த மாதிரி ஆகும். இல்லைன்னா வந்து பூனை காசுக்குன்னு ஒன்று இருக்கும். அது உடம்புல பட்டா எரியும்.
அது மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் நான் எழுந்து வெளியே வந்துடும். அது வீட்டுக்குள்ளே போனாலே அப்படி ஆயிடும், ஆமாம், ஆட்டோமேட்டிக்காக. ஆட்டோமேட்டிக். அது மட்டும் இல்லாம அந்த செய்வினைய அழிக்கிற முயற்சியில தன்னோட கையில வெட்டுக்காயங்கள் ஏற்படும்னு சொல்லி அதிர வச்சாரு ஜீனதத்தன். ஜீனதத்தன் சொன்னதை உறுதிப்படுத்தினாரு அஜித் குமார். இவரோட வீட்டுல செய்வினை கோளாறு இருந்திருக்கு. அதை எடுக்க போன ஜீனதத்தன் கையில வெட்டுக்காயம் ஏற்பட்டதை பார்த்து அதிர்ந்து போயிருக்காரு அஜித் குமார். வீட்டில் என்ன பிரச்சனை இருக்குன்றதை கண்டுபிடிச்சாரு. அது ஏதோ வச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். சூனியம் வச்சுட்டு இருக்காங்க. சூனியம் ஆமாம். இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு வந்து இவ்வளோ தூரம் பிரச்சனைகள் வந்தது அப்படின்னாரு. சப்போஸ் அவர் இது பண்ணுற நேரத்தில் கூட கையில் வந்து பிளேடால் கிழிச்ச மாதிரி கொஞ்சம் அந்த பிளேடால் ஆழமாக கிழிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவரோட கையில் ஒரு அடையாளமும் பார்த்தோம் நாங்கள் எல்லாருமே. பூஜை நடக்கும். ஆமாம், பூஜை நடந்து முடியும் போது காமிக்கிறாரு என்கிட்ட. அவ்வளோ பவர்ஃபுல்லாக ஆமாம் வச்சுருக்காங்க. ஆமாம். ஜீனதத்தன் ஒரு வித்தியாசமான கேரக்டரா எனக்கு தெரிஞ்சாரு. மத்தவங்களோட வழிகளை இவரும் தன்னோட உடம்புக்குள்ள வாங்கித்தான் சரி பண்றாரு. செய்வினை கோளாறுகளை அழிக்கிற முயற்சியில வெட்டுக்காயங்களுக்கு ஆளாகிறாரு. எனக்கு நம்மோட 3வது கண் நிகழ்ச்சியில ஷீரடியில இருந்து வந்த சுப்பிரமணியன் சாமி தான் நினைவுக்கு வந்தாரு. மத்தவங்களோட நோய்களை தீர்க்கும் இந்த சாமியார் கடைசியில அவரே கை கால் முடங்கி பிரச்சனைக்கு ஆளானத லைவா நாம பார்த்தோம். அதே போலதான் ஜீனதத்தனுக்கும் மத்தவங்க பிரச்சனைகள் இவரை பாதிக்குதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அடுத்து ஒரு பெண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சது. இவங்க பேரு எழிற்செல்வி. 53 வயசான இவங்களுக்கு கால் குடைச்சல். வினோதமான சத்தம் போட்டுக்கிட்டு அந்த வலியை இறக்க முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. வலி எங்கே இருக்குதுப்பா? இறங்குதா? எங்கே இருக்குது? முட்டிக்கு கீழே இறங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் லேசாக இறங்கி எங்கே இருக்குது? பாதத்துக்கிட்ட வந்துட்டா? இப்போ எங்கே இருக்கு? அதான் பாதத்துக்கு கீழே தான் இறங்கி. வலி இறங்கிடுச்சான்னு அவர் கேட்கறதுக்கு அவங்களும் கரெக்டா ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. இப்போ எங்கே இருக்கு? அதான் பாதத்துக்கு கீழே தான் இறங்கி. இப்போ பூமியில் தரையில் இறங்கிட்டா? இறங்கிடுச்சு. இந்த ஃப்ரீனஸ் போதுமா நான் ஓணுமா? இன்னும் கொஞ்சம் இருந்தால் பரவாயில்ல. இப்போ போதுங்களா? போதுங்க. இப்போ நடந்து பாருங்க, ஃப்ரீயாக இருக்குதா? ஏதோ பொருளை கீழே இறக்கி வைக்கிறது போல வலியை இவரு பூமிக்கு இறக்குனது லைவா நடந்த ஒரு அதிசயம். நடக்க முடியாம இருந்த எழிற்செல்விய நடந்து பார்க்க சொன்னாரு. அவங்களும் சின்ன பொண்ணு மாதிரி வேகமா நடந்துட்டு வந்து தன்னோட பிரச்சனை சரியாயிட்டதா சொன்னாங்க. நான் இதையெல்லாம் ஆச்சரியத்தோட பார்த்துக்கிட்டு இருந்தேன். எழிற்செல்வி தன்னோட மகனுக்கு திருமணமாக கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வரப்போற பெண்ணோட பேரு உள்பட இவர் துல்லியமா விவரிக்க தொடங்கிட்டாரு. குங்குமத்துல இருந்து மல்லிப்பூ வாசனை வரதா சொன்னதுமே அந்த சீசன் முடியறதுக்குள்ள கல்யாணம்னு ஒரு பஞ்சோட முடிச்சாரு ஜீனதத்தன். அந்த குங்குமத்தில் என்ன வாசனை? மஞ்சள் கலந்து. மறுபடியும் மஞ்சளும் ஒரு பூவோட வாசனை. என்ன பூ? மல்லிப்பூ மாதிரி வரும். ரைட்டுமா. மல்லிப்பூ சீசன் முடிகிறதுக்குள்ள அவங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணுறது. இந்த கண்ணில் என்ன டிஃப்ரெண்ட் என்ன தெரியுது? குத்துற மாதிரி இருக்கு. குத்துற மாதிரி இருக்கு. குத்துற மாதிரி இருக்குது. இப்போ ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெகிங். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெகிங் தொடர்கிறது. நான் இன்னைக்கு திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணிக்கு பக்கத்துல இருக்கிற திருமலை அடிவாரத்துல இருக்கேன். இங்க ஜெயின் மடத்துக்குள்ள அமைக்கப்பட்டிருக்கும் யட்சினி கோயில்ல ஒரு ஜெயின் பிரமுகர் உடம்புக்குள்ள சக்தி இறங்கி நோய்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் வித்தியாசமான முறையில தீர்வுகள் சொல்றாரு. அதையெல்லாம் தான் இன்னைக்கு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நோயோடவும் குடும்ப பிரச்சனைகளுக்காகவும் செய்வினை கோளாறுகளுக்காகவும் பலர் இங்கே வந்து போறாங்க. இங்க நடக்கிறது எல்லாமே ஆச்சரியமான விஷயங்களா இருக்கு. நான் இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்ததுல நேரம் போனதே தெரியல. ராத்திரி ஆனதும் பௌர்ணமி பூஜைகள் தடபுடலா ஆரம்பமாச்சு. அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடக்க தொடங்குச்சு. இங்க பூஜைகள் நடந்துகிட்டு இருந்த சமயத்துல ஜீனதத்தன் தனக்குள்ள ஏதோ ஒரு சக்தி இறங்கி
பாம்பு மாதிரி கருவறையில தன்னை மறந்து ஆடிக்கிட்டு இருந்தாரு. அபிஷேகம் முடிஞ்சதும் எல்லாரும் பஞ்சதீப ஆராதனை நடத்தினாங்க. எல்லாரும் தீபத்தோட அம்மனுக்கு ஆரத்தி காட்டின இந்த காட்சியை பார்க்கவே ரம்யமா இருந்தது. இப்ப தனக்குள்ள சக்தி நிரம்பின நிலையில கருவறையில குங்குமத்தட்டோட நின்னுகிட்டு இருந்தாரு ஜீனதத்தன். 10th எக்ஸாம் எழுத டென்ஷனோட வந்த ஒரு பொண்ணுக்கு பேனாவை ஆசீர்வாதம் செஞ்சு கொடுத்துட்டு அந்த பொண்ணு எடுக்க போற மார்க்க சொன்னதுமே அங்க இருந்த எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. 375 மார்க் வாங்க. இந்த பொண்ணு 10thல 375 மார்க் தான் எடுக்கிறாங்களான்னு நான் வெரிஃபை பண்ணணும்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டேன். இங்க ஷூட்டிங்க்கு வந்ததுல இருந்து எனக்கு கண்ணுல என்னவோ பிரச்சனை. பேட்டி எடுக்கும் போதெல்லாம் ரொம்பவே சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இப்ப சக்தி இறங்கின நிலையில அடுத்து என்ன கூப்பிட்டாரு ஜீனதத்தன். என்னோட கண்ணுல பிரச்சனை, அத தன்னோட உடம்புக்கு மாத்த வித்தியாசமா ஏதேதோ செஞ்சாரு. கண்ணில் பாதிப்பு இருக்கு. ஆமா. இந்த கண்ணில் என்ன டிஃப்ரெண்ட் என்ன தெரியுது? மாறுதல் என்ன தெரியுதா? இப்போ என்ன தெரியுதா? குத்துற மாதிரி இருக்கு. குத்துற மாதிரி இருக்கு. குத்துற மாதிரி இருக்குது. இப்போ காலையில் தூங்கி எழுந்து சாப்பிட்டு இப்ப எனக்கு வலி குறைஞ்ச ஒரு ஃபீல் கிடைச்சிருக்கு. அடுத்து எனக்கு ப்ரிடிக்ஷன் சொல்ல ஆரம்பிச்சாரு. இது எல்லாமே எனக்கு தெம்பு கொடுக்கும் விதமா இருந்தது. ராஜராஜ சோழனின் தங்கை குந்தவையோட அரண்மனை இங்க இருந்திருக்குமா? அவங்க வழிபட்ட வராகியும் யட்சணிகளும் தான் இங்க நடக்கிற இந்த அமானுஷ்யங்களுக்கு எல்லாம் காரணமா? இப்படி பல கேள்விகள் என்னோட மனசுக்குள்ள ஓடினபடியே இருந்தது. ஜெயின் மடத்துக்குள்ள இப்படி ஒரு யட்சணி வழிபாடும் அதுல நடக்கிற நோய் தீர்க்கும் வித்தியாசமான இந்த செஷனும் ஒரு நல்ல அனுபவத்தை எனக்கு கொடுத்திருக்கு. வேற ஒரு நிகழ்ச்சியோட திரும்பவும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். இந்த நிகழ்ச்சி நாளை மாலை 5 மணிக்கு மறு ஒளிபரப்பாகும். வளரும் கருப்பு சாமி அறிவார், நிரள வைக்கும் மிளகாய் யாகம். திங்கராவுக்கு மட்டும்தான் மிளகா போட்டால் நடி வராது. வேற எந்த தெய்வத்துக்கு போட்டாலும் பக்கத்தில் நிற்க முடியாது. பிரத்யங்கரா கோயிலில் அரங்கேறும் அமானுஷ்யங்கள். நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற ஃபேஸ்புக் பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். அழங்கு